வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி கலந்துரையாடலில் இடையில் வெளியேறிய நீதியமைச்சர் தேர்தல் காலத்தில் பேச முடியாது என கருத்து. இலங்கை செல்லும் மோடி தெருநாய்கள் கொடூரமாக அகற்றப்படுவதாக தெரிவித்து பேரணி. கச்சத்தீவு மீட்பு தேர்தல் நாடகம். மு.க.ஸ்டாலின் அரசை சாடிய ஸ்ரீலங்காவின் தமிழ் அமைச்சர். அமெரிக்க வரி விதிப்பு எச்சரிக்கையை கருத்தில் கொள்ளாத அரசு. ஏற்றுமதியை பாதுகாக்க சிறப்பு திட்டம் அவசியம் என்கிறார் சஜித். யாழ் நாகை கப்பல் சேவைக்கு தடங்கல் இல்லை என அறிவிப்பு. சேவை நிறுத்தம் குறித்த தகவலை நிராகரித்த நிறுவனம். இந்தியாவில் சட்டமாகும் வக்ஃப் திருத்த பேரணி. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி மாநிலங்களவையில் நிறைவேற்றம். தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்க அரசியலமைப்பு நீதிமன்றம் உத்தரவு. மக்களின் உரிமைகளை யுன் சுக்-யோல் மீறியதாக தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட ஜாழ் தையிட்டி திசவிகாரை தொடர்பான கலந்துரையாடலில் இடைநடுவே ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் கர்ஷன ராஜகருணா வெளியேறியமை பேசுபொருளாகியுள்ளது. காத்திரமான கலந்துரையாடலில் பங்கு பெற்றுவதை தவிர்த்த நீதியமைச்சர் ஊடகங்களை எதிர்கொள்வதையும் தவிர்த்து கர்ஷன நாணயக்கார மாற்று பாதையூடாக வெளியேறியுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகார தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவின் பங்கு பெற்றுதலுடன் தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் நாகவிகாரையில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார, சர்வ மத தலைவர்கள், புத்திஜீவிகள் மற்றும் காணி உரிமையாளர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் இந்த கலந்துரையாடலினிடையே நீதியமைச்சர் தேர்தலை காரணம் காட்டி பின் கதவால் வெளியேறியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் கர்ஷன ராஜகருணாவுடனான சந்திப்பில் தமது பிரச்சினைகள் குறித்து எந்தவிதமான விவகாரங்களும் பேசப்படவில்லை என தையிட்டி காணி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தையிட்டி திசவிகாரை விடுவிப்பு தொடர்பான முக்கிய கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட அரசு தரப்பு பிரதிநிதிகள் வெளியேறியமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை கூறியுள்ளனர். எங்களுக்கு கூறப்பட்ட விடயம் இந்த நீதியமைச்சரின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த நீதியமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராயப்பட்டு ஒரு சாதகமான பதில் வழங்கப்படுவதாகத்தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. வந்த இடத்திலே அந்த நீதியமைச்சர் தனது தலைமை உரையோ அந்த உரையினை ஆற்றிய உடனே இது தேர்தல் காலமாகையால் தாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தார். எமது பிரச்சனைகள் எதுவுமே காது கொடுத்து கேட்கவில்லை. அதன் பின் வளமை போன்று மத குருமார்கள், தலைவர்கள், இவர்கள் எல்லாருடைய போதனைகள் என்றுதான் கூற வேண்டும். அன்பு, சாந்தி சம்பந்தமாக, விட்டு கொடுப்புகள் சம்பந்தமாக, மற்றவர்கள் மனங்களை உடைக்கக்கூடாது சம்பந்தமான போதனைகள் நமக்கு போதிக்கப்பட்டன. ஆனாலும் இறுதியில் நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்புமின்றி எமது தரப்பு நிலைப்பாட்டை நியாயத்தை மிக தெளிவான முறையில் அந்த நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களிடம் பறித்தெடுத்து தான் நாங்கள் கதைத்திருந்தோம். நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம், இதற்கு எந்த ஒரு மதச்சாயமும் பூச வேண்டாம். இது ஒரு சட்டவிரோத கட்டடம் தானே ஒழிய இதுக்கு ஒரு மதச்சாயத்தை பூசி மதத்துக்களாலே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டாம். அதே நேரம் இந்த மத போதனைகளை எம் மீது திணிக்க வேண்டாம். அந்த மத போதனைகளை மீறித்தான் தாங்கள் இந்த விகாரைகளை கட்டியிருக்கிறீர்கள். மத போதனைகளை மீறி இருக்கிறீர்கள். தனி மனித ஒழுக்கத்தை மீறித்தான் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்குது. அந்த இதுகளை நாங்கள் அந்த இடத்துல விரிவாக கூறியிருந்தோம். நமது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்துல எதிர்த்தரப்பாக அந்த ஓல்சிலோன் புடிஸ்ட் காங்கிரஸ் அந்த பௌத்த மகா சங்கத்தினர் 4 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் வாதிட்டார்கள். 600 சிங்கள குடிகள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களும் இந்த இடத்தை வாழ கேட்கிறார்கள் என்றும், மற்றது நீங்கள் தெற்கிலே வாழ முடிந்தால் நாங்கள் வடக்கிலே வாழ முடியும் என்ற ஒரு மோட்டு நியாயத்தினையும் அந்த ஒரு கதையினைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்த விளக்கம், நீயும் இங்கே வரலாம், நானும் அங்கே வரலாம், யாரும் எங்கேயும் இருக்கலாம், யாரும் யாரையும் கும்பிடலாம், ஆனால் எந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி நீ வரதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றதை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மாலை இலங்கைக்கு செல்கின்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான குறிப்பிடத்தக்க ராஜதந்திர ஈடுபாட்டை குறிக்கும் வகையில் இந்த விஜயம் அமைவதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கை செல்லும் நரேந்திர மோடியின் இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கருடன் இணைந்து கொண்டுள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தின் நாளை 5ஆம் தேதி அதிகாரப்பூர்வ வரவேற்பு விழா நடைபெறவுள்ளது. இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் உயர்மட்ட இருதரப்பு கலந்துரையாடல்களில் நரேந்திர மோடி ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி, டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் மாற்றம், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டு முயற்சியான சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டத்தின் ஆரம்ப விழாவும் நரேந்திர மோடியின் விஜயத்தின் போது இடம்பெறவுள்ளது. இலங்கைக்கான பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் அனுராதபுரத்தில் உள்ள புனித ஸ்ரீமகா போதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடவுள்ளார். இந்திய பிரதமரின் பயணத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு படைகள் உயர்மட்ட வருகைக்காக விரிவான பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளன. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ் லயன் வீதி இன்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை அவ்வப்போது தற்காலிகமாக மூடப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்துக்கு முன்னதாக இலங்கை விலங்குரிமை ஆர்வலர்கள் வியாழக்கிழமை தெருநாய்களை அகற்றும் நடவடிக்கைகளுக்கு எதிராக பேரணியை நடத்தியுள்ளனர். கச்சத்தீவு பிரச்சனையை வைத்து தமிழ்நாட்டில் வாக்குவேட்டை அரசியல் நடத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என தமிழ்நாட்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறித்து வினவிய போது எது எப்படி இருந்தாலும் கச்சத்தீவு என்பது இலங்கைக்குரியதாகும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை என்பது தொடர்பில் ஜாலில் வைத்து கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது கச்சத்தீவு பிரச்சினையும் வந்துவிடும் எனவும் தேர்தல் பரப்புரைகளில் அது பேசுபொருளாக மாறும் எனவும் கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா காலங்களிலும் இது பற்றி பேசப்பட்டதாகவும் தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அவ்வழியை கையாண்டு வருகின்றார் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதை சர்வதேசம் கூட அங்கீகரித்துள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு வேண்டுமானாலும் கச்சத்தீவு பிரச்சினையை வைத்து விளையாடலாம். அது இலங்கைக்குரியது என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டு கடற் தொழிலாளர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டுள்ள படகுகளை ஆழ்கடலில் மூழ்கடிப்பது தொடர்பில் இன்று இறுதி முடிவு எனவும் எட்டப்படவில்லை என்றும் அவற்றின் பயன்பாடு குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய பிரதமர் மோடியின் விஜயம் என்பது கடற் தொழிலாளர்களுக்கான விடயங்களையே 13வது திருத்தத்தையோ மையப்படுத்தியது அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். அவ்வாறு கூறிக்கொண்டு வேண்டுமானால் இங்குள்ள தமிழ் கட்சிகள் சுய திருப்தி அடையக்கூடும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச வர்த்தகத்தில் இலங்கை ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்கா 44% பழிவாங்கும் வரிகளை விதித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பல மாதங்களுக்கு முன்னரே இதுகுறித்து தாம் எச்சரித்திருந்த போதிலும் அதனை அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கருத்தில் கொள்ளவில்லை என அவர் சாடியுள்ளார். இன்று முழு நாடும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமும் இந்த பிரச்சினை குறித்து கவலை கொண்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைத்த போது அது குறித்து விவாதிக்க ஒரு சிறப்பு குழு அனுப்பப்படும் என அரசாங்கம் அன்று கூறியிருந்தது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனினும் அத்தகைய குழு அரசாங்கத்தால் எப்போது அனுப்பப்பட்டது, உறுப்பினர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொய் கூறுவதை நிறுத்திவிட்டு இந்த குழு மூலம் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதியை பாதுகாக்க ஒரு சிறப்பு திட்டம் தேவை என்றும் சர்வதேச சந்தைகள் குறித்த சிறப்பு வர்த்தக பிரதிநிதி மற்றும் நிபுணர்கள் குழுவை நியமித்து உடனடியாக வாஷிங்டனுக்கு அனுப்பி அமெரிக்க ஜனாதிபதியுடன் கலந்துரையாட வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்திடம் கூறியிருந்தாலும் அரசாங்கம் அவற்றை கருத்தில் கொள்ளவில்லை என்பதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். நாட்டை வலுப்படுத்தும் ராஜதந்திர உறவுகளை செயல்படுத்த இந்த அரசாங்கத்துக்கு எந்த திறனும் இல்லை என கூறியுள்ள சஜித்
சஜித் பிரேமதாச நாட்டின் ஏற்றுமதிகள் பாரிய அடியை சந்தித்து வரும் இந்த நேரத்தில் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தொழிலதிபர்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தனது கடமைகளை நிறைவேற்றும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வருடாந்த மாநாட்டில் முக்கிய பதவிகளுக்குரியவருக்கான நியமனங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் இம்தியாஸ் பாக்கிர் மக்கார் மீண்டும் தவிசாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் வருடாந்த மாநாடு கொழும்பில் உள்ள ஹைட் பார்க் மைதானத்தில் கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது. தொலைதூரம் காண்போம், அணிதிரள்வோம், எதிர்காலத்தை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளில் இடம்பெற்ற இந்த மாநாட்டில் மத வழிபாடுகளுடன் மாநாடு ஆரம்பமானது. தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரவினால் மாநாடு மற்றும் தேசிய நிறைவேற்றுக் குழுவை கூட்டுவதற்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டது. இதன்பின் மாநாட்டின் அறிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் இந்த ஆண்டுக்கான கட்சியின் தலைவராக இந்த முறையும் சஜித் பிரேமதாசவின் பெயர் முன்மொழியப்பட்டு அனைவரினதும் ஆதரவுடனும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் கட்சியின் மூத்த உறுப்பினர்களால் உரைகள் இடம்பெற்று இறுதியாக கட்சியின் முக்கிய பொறுப்புக்குரியவர்களின் பெயர்கள் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் முன்மொழியப்பட்டு அவை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் சஜித் பிரேமதாசவின் வேண்டுகோளின் பேரில் மீண்டும் தவிசாளராக இம்தியாஸ் பாக்கிர் மக்கார் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுச் செயலாளராக ரஞ்சித் மத்தும பண்டாரவும், தேசிய அமைப்பாளராக திசா அத்தநாயக்கவும், பொருளாளராக கலாநிதி கர்ஷடி சில்வாவும், செயற்பாட்டு பிரதானியாக நளின் பண்டாரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறை நாகப்பட்டினத்துக்கு இடையிலான சிவகங்கை கப்பல் சேவையானது சீராக இடம்பெறுவதாக அந்த கப்பல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். இந்த சேவையூடாக எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். திருகோணமலையில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் உள்ள பிரதேச சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள அன்புவெளிபுரம் வேட்பாளர்கள் பங்கேற்ற விசேட வழிபாடு அன்புவெளிபுரம் சதா சதாய மாதா தேவாலயத்தில் இடம்பெற்றது. இந்த வழிபாடுகளில் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மற்றும் இந்த முறை பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களும் பங்கேற்றிருந்தனர். வழிபாடுகளின் பின்னராக செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் திருகோணமலை மாநகர சபை, நகரமம் சூழலம் பிரதேச சபை மற்றும் வெறுகல் பிரதேச சபைகளின் ஆட்சியை தமது கட்சி கைப்பற்றும் என கூறியுள்ளார். ஏனைய சபைகளில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் வெற்றி ஈட்டுவோம் எனவும் சண்முகம் குகதாசன் மேலும் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவில் உள்ள தனியார் விருந்தகத்துக்காக கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகுதி மதுபானம் ஏற்றிய உளவு இயந்திரத்தை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். குறிகட்டுவானிலிருந்து அனுமதி பெற்ற படகில் நெடுந்தீவுக்கு இந்த மதுபான தொகை கொண்டு வரப்பட்ட போதிலும் நெடுந்தீவு துறைமுகத்திலிருந்து உரிய விருந்தகத்துக்கு அனுமதி மற்றும் இலக்கத்தகடு இல்லாத உளவு இயந்திரத்தில் மதுபானம் ஏற்றப்பட்ட வேளையில் காவல்துறையினரால் அவை கைப்பற்று காவல்துறை நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நெடுந்தீவிற்கு தேர்தல் பரப்புரைக்காக சென்றிருந்த ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் துறைமுக பகுதியில் மதுபானம் இறக்கப்பட்டதை நேரடியாக அவதானித்துள்ளார். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் உளவு இயந்திரம் மற்றும் அதிலிருந்த மதுபான தொகை ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் அண்மையில் இது தொடர்பாக மதுவரி திணைக்கள அதிகாரிகளால் நெடுந்தீவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எனினும் தற்போது மதுபான விற்பனைக்கான அனுமதி பத்திரம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தனியார் விருந்தகத்துக்கான மதுபானம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து 10 பேருடன் பயணித்த 2 பாய்மர படகுகள் காங்கேசன்துறையை சென்றடைந்துள்ளன. நேற்றிரவு 7:30 மணியளவில் காங்கேசன்துறையை சென்றடைந்த இந்த படகில் பயணித்தவர்களை வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது.
ரோயல் மெட்ராஸ் யாட் கிளப் அங்கத்தவர்களால் 400 கிலோமீட்டர் தூரத்தினை இலக்காக கொண்டு சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட படகு பயணம் நாகப்பட்டினத்தினை அடைந்து அங்கிருந்து காங்கேசன்துறையை சென்றுள்ளது. இந்த படகில் பயணித்தவர்களை வரவேற்கும் நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், வடக்கு மாகாண சுற்றுலா பணியக அதிகாரிகள், துறைமுக அதிகார சபை அதிகாரிகள், சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இன்று மீண்டும் நாகப்பட்டினம் செல்லும் இந்த படகு பயணமானது பின்னர் பூம்புகாரை அடைந்து அங்கிருந்து பாண்டிச்சேரி ஊடாக கோவளத்தை சென்றடைந்த பின்னர் இறுதியில் மீண்டும் சென்னையில் நிறைவடைய உள்ளது. வக்ஃபு சட்ட திருத்தம் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் குடியரசுத் தலைவரின் கையெழுத்திட்ட பின்னர் அது சட்டமாக உள்ளது. இந்த நிலையில் வக்ஃபு பிரேரணை மூலம் முஸ்லிம்களை தாம் பயமுறுத்தவில்லை எனவும் எதிர்க்கட்சிகளை அவ்வாறான தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் சிறுபான்மை நலத்துறை மந்திரி இதனை தெரிவித்துள்ளார். வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு பிரேரணை மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பிரேரணை நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பிரேரணை மீதான விவாதம் நள்ளிரவு வரை நடைபெற்றதுடன் இந்த பிரேரணை மீது எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இறுதியாக வக்ஃப் வாரிய சட்ட திருத்த பிரேரணையை நிறைவேற்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த பிரேரணைக்கு ஆதரவாக 128 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதையடுத்து வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த பிரேரணை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் ஆதரவு அளித்தன. மாநிலங்களவையில் உரையாற்றிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வக்ஃப் திருத்த பிரேரணை விடயத்தில் மக்களை தவறாக வழிநடத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன எனவும் இந்த பிரேரணை கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்கு பயனளிக்கும் எனவும் கூறியுள்ளார். தென்கொரியாவின் அரசியலமைப்பு நீதிமன்றம் அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜூன் சுக்கோலை பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளது. ஜூன் சுக்கோல் இராணுவ சட்டத்தை அறிவித்ததன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாகவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தென்கொரியாவில் கடந்த ஆண்டு இறுதியில் இராணுவ சட்டத்தை அறிவித்ததற்காக ஜனாதிபதி ஜூன் சுக் யோலை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான விசாரணை தென்கொரியாவின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இறுதியாக நீதிமன்றமானது ஜூன் சுக் யோலை பதவி நீக்குவதற்கு ஒருமனதாக தீர்மானித்துள்ளது. இராணுவ சட்டத்தை அறிவித்ததற்கான ஜூனின் அனைத்து காரணத்தையும் நீதிமன்ற தலைமை நீதியரசர் மூன் ஹியோங் பே நிராகரித்துள்ளார். மேலும் கடந்த டிசம்பர் மாதம் தலைநகரில் வீதிகளில் துருப்புக்களை நிறுத்துவதன் மூலம் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை மீறியதாகவும் நீதிமன்ற தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியலமைப்பை நிலைநிறுத்துவதற்கான தனது அரசியலமைப்பு கடமையை பிரதிவாதி கைவிட்டதாகவும் கொரிய மக்களின் நம்பிக்கையை கடுமையாக காட்டிக் கொடுத்துள்ளதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோன்று சட்டவிரோத மற்றும் அரசியலமைப்பிற்கு முரணான நடத்தை அரசியலமைப்பின் கீழ் பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும் எனவும் தீர்ப்பை வாசித்த தலைமை நீதியரசர் சுட்டிக்காட்டினார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி கலந்துரையாடலில் இடையில் வெளியேறிய நீதியமைச்சர், தேர்தல் காலத்தில் பேச முடியாது என கருத்து. இலங்கை செல்லும் மோனி தெருநாய்கள் கொடூரமாக அகற்றப்படுவதாக தெரிவித்து பேரணி. கச்சத்தீவு மீட்பு தேர்தல் நாடகம், மு.க. ஸ்டாலின் அரசை சாடிய ஸ்ரீலங்காவின் தமிழ் அமைச்சர். அமெரிக்க வரி விதிப்பு எச்சரிக்கையை கருத்தில் கொள்ளாத அரசு, ஏற்றுமதியை பாதுகாக்க சிறப்பு திட்டம் அவசியம் என்கிறார் சஜித். யாழ் நாகை கப்பல் சேவைக்கு தடங்கல் இல்லை என அறிவிப்பு, சேவை நிறுத்தம் குறித்த தகவலை நிராகரித்த நிறுவனம். இந்தியாவில் சட்டமாகும் வக்ஃப் திருத்த பிரேரணை, எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி மாநிலங்களவையில் நிறைவேற்றம். தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்க அரசியலமைப்பு நீதிமன்றம் உத்தரவு, மக்களின் உரிமைகளை யுன் சுக்-யோல் மீறியதாக தீர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.